அனைவருக்கும் வணக்கம். இந்த அமர்வுல யுஜிசி நெட் டிசம்பர் 2025 நடத்தக்கூடிய தேர்வு தொடர்புடைய சில தகவல்களை நம்ம பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் யார் எழுதலாம்? அதாவது யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய, பல்வேறு பணியிடத்துல பணிபுரியக்கூடிய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தகுதி தேர்வு. இது ஹையர் எஜுகேஷன்ல வரக்கூடியவங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதுறாங்க. இந்த டெஸ்ட் முதல்ல ஆரம்பத்துல யாரு நடத்தினா அப்படின்னா யுஜிசியை டைரக்டா நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப யுஜிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இந்த எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த எக்ஸாமினேஷன் தொடர்புடைய விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா தகவலுமே நீங்க யுஜிசியினுடைய போர்ட்டல்ல தான் நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. இந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் யார் எழுதலாம் அப்படின்றத கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கங்க. குறிப்பா பிஜி படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு ஈவன் செமஸ்டர்ல, அதாவது 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஈவன் செமஸ்டர்ல இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஒரு பிஜி கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் தேவை கிடையாது. நீங்க முதுகலை படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்ட்ல முதுகலை படிக்கக்கூடியவங்க, அதாவது இதுல சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க மட்டும் சிஎஸ்ஆர்ல நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. இது என்டிஏல மற்ற ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட், மொழியியல் பாடங்கள், வரலாறு, மற்ற பாடங்கள், கலை பாடங்கள் எல்லாம் இதுல வந்துருவாங்க. ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட் எல்லாமே இந்த தேர்வுல வந்துருவாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் சிஎஸ்ஆர்ன்றது என்டிஏ தனியா நடத்துவாங்க. இந்த டெஸ்ட்ல முதுகலை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது 4வது செமஸ்டர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், மொத்தம் முதுகலை 2 ஆண்டுகள்ல 2ஆம் ஆண்டு ஈவன் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இந்த தேர்வு எழுதலாம். ஏன்னா நீங்க கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ நீங்க பணிபுரிய வரணும், ஹையர் எஜுகேஷனுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள், நீங்க இதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ், நான் எதிர்காலத்தில் இப்படித்தான் வரப்போறேன் அப்படின்னா நீங்க பிஜி படிக்கும் போதே இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதிடலாம். ஸோ பிஜி படிக்கும் போதே நீங்க இந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்டினுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டை எப்படி கண்டக்ட் பண்றாங்க, எந்த மாதிரியான சிலபஸ் இருக்கு, எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது தொடர்புடைய தகவல்களை எல்லாம், மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஸர் மூலமாக உங்களுடைய கல்லூரியிலேயோ இல்ல உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி மூலமாக இந்த மெட்டீரியல் எல்லாம் தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்டிஏ போர்ட்டல்ல நிறைய அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கிறலாம் அப்படின்றதுக்காக முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு நீங்க பல்கலைக்கழகங்கள்லயோ இல்ல கல்லூரியிலயோ பணிபுரியக்கூடியவங்களுக்கு இது நடத்துனது அப்படின்றது நான் தொடக்கத்துல சொன்னேன். பட் அது மட்டும் இல்ல. நீங்க பிஜி முடிச்சதுக்கு பின்னாடி அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ஸ், அதாவது யுஜிசி கொடுக்கக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ஸ், உங்களுடைய பிஹெச்டி பண்ணக்கூடியதுக்கான நிதியை கொடுக்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகள் நீங்க நேரடியா பிஹெச்டி பண்ணும்போது அதற்கான அத்துணை செலவுகளையுமே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிஹெச்டிக்கான மாதம் அதுக்கான ஸ்டைஃபனை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த தேர்வும் இதுல எடுக்கக்கூடிய ஹையஸ்ட் மார்க்ல குவாலிஃபை பண்ணவங்களுக்கானதான் அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. இது வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல படிச்சாலும் ரைட். சயின்ஸ் மட்டும் சிஎஸ்ஆருக்கு போகணும், ஆனா அதுக்கும் என்டிஏ ஏஜென்சி தான் நடத்துறாங்க. ஆனா அப்படி நீங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த தேர்வை எழுதலாம். நான் பிஜி முடிச்ச உடனே நான் பிஹெச்டி தான் பண்ண போறேன் ரெகுலர்ல அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இன்கேஸ் நீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரே கிளியர்ல பண்ணிடலாம். அதனால யுஜிசி அப்ப நடத்துனாங்க எங்களுக்கு. அப்ப 3 பேப்பர் இருந்துச்சு. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருந்துச்சு. பேப்பர் 3 டிஸ்கிரிப்ஷன் டைப். நான் 2004ல 5ல குவாலிஃபை பண்ணேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாமே எம்சிக்யூ டைப்ல கொண்டு வந்துட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது இதுல. அதனால இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்னை தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்க தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் வாங்க. ஓகே, நான் ஜேஆர்எஃப் வாங்க விரும்பல. இப்ப எனக்கு இப்ப எல்லா பல்கலைக்கழகங்களுமே யுஜிசி ஒரு காமனான ஒரு விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா யுஜிசி பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுமே இப்ப சில பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா, அந்த தனிப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்திட்டு அந்த இதுல டெஸ்ட் ஆகக்கூட பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணவங்களுக்கு இப்ப கொடுத்தாங்க. ஆனா ஒருவேளை இன்கேஸ் நீங்க யுஜிசி நடத்தக்கூடிய இந்த இதுல நீங்க குவாலிஃபை பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய தேர்வை நீங்க எழுத தேவையில்லை. நீங்க இதுல அவங்க மார்க் கிரைட்டீரியா பிக்ஸ் பண்றாங்க. டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைச்சிடும். அதுக்கு அடுத்த மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபைடு கிடைச்சிடும்.
நீங்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு பணியிடத்துக்கு போறதுக்கு அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்துல ஒரு பணியிடத்துல ஏதாவது கல்லூரியில விண்ணப்பிக்கிறாங்க, ஒரு எய்டட் காலேஜ்ல விண்ணப்பிக்கிறாங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி இது இருந்தா தான் நீங்க விண்ணப்பிக்கணும். அதனால பிஜி முடிச்சுக்கணும், பிளஸ் இந்த சர்டிபிகேட், இந்த காலேஜுக்கு போகணும்னா இந்த சர்டிபிகேட் இருக்கணும், பல்கலைக்கழகத்துக்கு போனா பிளஸ் பிஹெச்டி இருக்கணும் அப்படின்றது இப்ப லேட்டஸ்ட் யூஜிசியினுடைய விதிமுறையில இருக்கு. அப்ப நீங்க பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, 3வது கேட்டகரி எப்படின்னா, நான் வந்து குவாலிஃபைட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபைக்காக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து 3வது என்ன கேட்டகரி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து பியூரா என்ன அப்படின்னா பிஹெச்டிக்கு நான் எலிஜிபிள். அப்ப அதுல விட மார்க் குறைச்ச மார்க் இருந்துச்சு அப்படின்னா, இந்த என்டிஏல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க குவாலிஃபைடு எக்ஸாம் ஃபார் பிஹெச்டி கேண்டிடேட் அப்படின்னு வந்துடும். அப்ப நீங்க பிஹெச்டி இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க பிஹெச்டில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. அப்ப முதுகலை மாணவர்களை பொறுத்தளவு ஜேஆர்எஃப் வாங்கணும், இல்ல எதிர்காலத்துல பணியிடத்துல போகணும், பிளஸ் பிஹெச்டி பண்றதுக்கான என்ட்ரன்ஸ், அதாவது ஜேஆர்எஃப் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க. பிஹெச்டி எந்த பல்கலைக்கழகத்திலும் இந்தியாவில் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த என்டிஏ இருந்துச்சுன்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்திலையும் இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா, இங்க கைட்ஷிப் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க போய் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிஹெச்டி பண்ணலாம். ஸோ அதுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்லிடுறாங்க. அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அண்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் உங்க சர்டிஃபிகேட் குவாலிஃபைட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வரும். அப்பாயின்மெண்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் அட்மிஷன் ஃபார் பிஹெச்டி. அதே மாதிரி அட்மிஷன் பிஹெச்டி ஒன்லி. நீங்க விண்ணப்பிக்கும் போது 3 கேட்டகரி. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் விண்ணப்பிக்கிறீங்களா, இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிளஸ் பிஹெச்டிக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, இல்ல பிஹெச்டி மட்டும் விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்ற தெளிவா நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒன்லி ஃபார் வந்து எனக்கு நெட்டு, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை இன்கேஸ் குவாலிஃபிகேஷன் மார்க் உங்களுக்கு இருந்தாலும் ஜேஆர்எஃப் கிடைக்காது. அப்ப நீங்க விண்ணப்பிக்கும் போதே 3க்குமே சேர்த்து தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிட்டி அப்படின்னா எதுல வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் அப்படி விண்ணப்பிச்சலாம், சில பேருக்குலாம் அந்த குவாலிஃபை மார்க்ல வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிடைக்காம போனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட படிச்ச சில ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க அதுல. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் எப்ப நடத்த போறாங்க? இது வந்து டிசம்பர், இந்த இயர்லி டுவைஸ் நடத்தக்கூடிய ஒரு தேர்வுப்பா. இதே தேர்வை வந்து ஒவ்வொரு மாநிலங்களும், இப்ப இப்ப தமிழ்நாடு அப்படின்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த போர்டு நடத்துறாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவு வந்து ஏற்கனவே சில பல்கலைக்கழகங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடந்த இப்ப நடந்து முடிந்த தேர்வுடைய ரிசல்ட் கூட இப்ப சமீபத்துல தான் போட்டாங்க. இந்த தேர்வை யார் நடத்துனாங்க அப்படின்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டே நடத்திட்டாங்க. ஆசிரியர் தேர்வு வரையுமே நடத்திருக்காங்க. அப்ப நீங்க ஒன்ஸ் வந்து இந்த தேர்வுக்கு நீங்க என்டிஏவுக்கு நீங்க இயர்லி டுவைஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இயர்லி டுவைஸ் நடத்துவாங்க. இப்ப ஒரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் நோட்டிபிகேஷன் விரைவில் வந்துடும். அப்ப என்டிஏ எக்ஸாம், நீங்க ஒரு என்டிஏ எக்ஸாமினேஷனுக்கு அதுல இன்டென்சிவா நீங்க ப்ரிப்பேர் ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய செட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க தகுதியாகும். அப்ப அது வரும்போது இப்ப எப்படியும் விரைவிலேயே வந்து செட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அப்படி வரப்போகுது அப்படின்னா நீங்க என்டிஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலாம். செட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது என்ன இந்த நெட்டுக்கும் செட்டுக்கும் வித்தியாசம்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க வின் பண்ணி எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்திலையும் எந்த கல்லூரிகளுக்கும் நீங்க பணியிடத்துக்கு போகலாம். ஆனா செட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணனா ஒன்லி என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு நீங்க பணியிடத்துக்கு போகலாம். ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுத முடியும். இப்ப எக்ஸாமினேஷன் டேட் என்னன்னா இயர்லி டுவைஸ்ல இப்ப டிசம்பர் செஷன் நடத்த போறாங்க. ஜூன் அண்ட் டிசம்பர் நம்மளுக்கு ரொட்டீனா நடக்கும். ஸோ இப்ப டிசம்பர்ல வரக்கூடியதுல நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் இப்ப ஆன்லைன் போர்ட்டல ஆன்லைன்ல தான் நம்ம விண்ணப்பிக்க போறோம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது 2 விஷயத்தை தெளிவா வச்சுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தெளிவா வச்சுங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டா வச்சுங்க. ஏன்னா இமெயில் ஐடி மூலமா தான் நீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுக்க போறீங்க. அதனால இமெயில் ஐடியை தப்பான இமெயில் ஐடியை கொடுத்துடாதீங்க. இமெயில் ஐடியை ப்ராப்பரா கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுங்க பிஜி ஸ்டூடெண்ட் பொறுத்தளவு. ஸோ 7th அக்டோபர்ல இருந்து 7th தான் இது நோட்டிபிகேஷன் பண்ணாங்க. நீங்க நிறைய யூடியூபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. 7th அக்டோபர் இந்த மாசம் 7ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நவம்பர் 7 வரைக்கும் 1 மாசம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல நீங்க அப்லோடர் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்க அப்படின்றத நீங்க இவங்களுடைய வெப்சைட்ல, இவங்களுடைய என்டிஏ போர்ட்டல இல்ல யூஜிசி வெப்சைட்ல கீழே கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ல போய் நீங்க அதனுடைய புல்லட்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அட்டாச் பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாவே இருக்கும். சரியா? அதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி தெளிவா நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் நம்மளுக்கு 7th அக்டோபர். மேக்சிமம் வந்து இரவு அந்த 11:50 வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுல சில சமயத்துல என்னன்னா, ஏதாவது நம்ம தப்பா ஏதாவது கொடுத்துட்டோம், நம்மளுடைய டேட்டா பொறுத்தோ இல்ல வேற ஏதோ ஒன்று தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா, இல்ல மார்க் பெர்சன்டேஜ் தப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க அதை என்ன பண்ணா எடிட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. கரெக்ஷன் பண்றது ஆன்லைன் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர்ஸ். ஸோ ஹியூமன் எரர் நடந்துச்சு. அது வந்து 10th டிசம்பர் 7th நவம்பர்ல நமக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆயிருது ஆன்லைன். 10th டிசம்பர் டு 12th டிசம்பர் வரை, சாரி 10th நவம்பர்ல இருந்து 12th நவம்பர் வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும்.
கரெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்க கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணது ஃபீட் பண்ண தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த சிட்டியில் நீங்க எக்ஸாமினேஷன் நீங்க விண்ணப்பிக்க பிறகு ஆப்ஷன் கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் ஒரு 3 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க தேர்வெடுத்தீங்கன்னா எந்த சிட்டினும் அவங்க அலாட்மெண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அங்கே எழுதுறவங்கள வச்சு உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி பொறுத்து அவங்க அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. நியரஸ்ட்லயோ இல்ல உங்களுக்கு ஃபார் டிஸ்டன்ஸ்லயோ அந்த எக்ஸாமினேஷன் நியரஸ்ட் பக்கத்து மாவட்டத்திலயோ இருக்கலாம். ஸோ அது லேட்டரா பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு நீங்க லேட்டரா டவுன்லோட் பண்றதுக்கான இதை அவங்களோட போர்ட்டல்ல பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து அவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு பி இன்டிமேட் இன் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா டிசம்பர் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வந்துருச்சு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதனுடைய ஆன்சர் கீ எல்லாமே நீங்க எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட வெப்சைட்ல வந்து இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க எந்த வெப்சைட்ல போய் இதை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆர்த்தரைஸ்டு வெப்சைட்ல தான் நீங்க போய் விண்ணப்பிக்கணும். ஃபால்ஸான ஏதாவது இருக்கக்கூடியதுல எதுலையும் போய் விண்ணப்பிக்காதீங்க. ஸோ வந்து UGC.net.nta.nic.in இந்த போர்ட்டல்ல இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் விண்ணப்பிக்கணும். UGC.net.ntic.nic.in அப்படின்றதுலாம் நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில வரக்கூடியவங்க எல்லாருமே எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு 1150 1150 ரூபா பேமெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரிக்கு வந்து இது ஜென்ரல் அன்ரிசர்வ்டு அதாவது ஓப்பன்ல வரக்கூடியவங்க. அதே மாதிரிக்கு இதுலயே வந்து EWS, OBC, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், NCL இவங்கெல்லாம் வந்து 600 கட்டினா போதும். ஸோ SC, ST அண்ட் BWT இவங்க வந்து அவங்களும் தேர்டு ஜெண்டர் அதாவது வந்து 3ஆம் பாலினம் சார்ந்தவங்க டிரான்செண்டல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 325 ரூபா கட்டினா போதும். 325 கட்டினா போதும். ஸோ ஃபீஸ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஒரு சில பேருக்கு. ஸோ நீங்க பர்டிகுலர் நான் சொல்றது வெப்சைட் அட்ரஸ் நான் சொல்லிட்டேன். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பரை கரெக்டா பண்ணிருங்கப்பா, அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி எழுதணும் எல்லாத்தையும் நான் சொன்னேன். இப்போ நீங்க எக்ஸாமா குறிப்பா வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு வந்து எப்படி அதுல எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். மொத்தம் வந்து நீங்க வந்து 150 வினாக்கள் நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிய ஒவ்வொரு வினாவுக்கும் 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. பேப்பர் 1 பொறுத்தளவு 10 யூனிட் இருக்கும். அதுல 50 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு 5 கொஸ்டின்ஸ். அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். UGC நெட் எக்ஸாமினேஷன் பொறுத்தல ஈக்குவல் வெயிட்டேஜஸ் இருக்கும். சில இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல நடத்துறாங்க, அந்த வெயிட்டேஜஸ் வந்து மிஸ் ஆகுது. பட் இவங்க வந்து ஈக்குவல் வெயிட்டேஜஸ் கொடுக்குறாங்க சில எக்ஸாமினேஷன் நான் சொல்றேன். ஸோ வெயிட்டேஜை பொறுத்தளவு ஈக்குவலா இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின். ஸோ 10 யூனிட் 5 50 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்தளவு இங்க 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்ல இருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ 200 மார்க். ஸோ கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் கட் ஆஃப் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் மேற்கே உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வரும். ஓகே சரி, ரைட். அப்ப இப்ப எக்ஸாமினேஷன் எப்படி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து உங்களுடைய பியூர் உங்க சப்ஜெக்ட். பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கும், உங்களுடைய பேப்பர்ல என்னென்ன டாபிக் இருக்கும்ன்றத உங்களுடைய டாபிக்கை பொறுத்தளவு எடுத்து நான் பேப்பர் 1 பொறுத்தளவு காமன் ஃபார் ஆல். இந்த NTA டெஸ்ட் எழுதக்கூடிய எல்லாத்துக்குமே பேப்பர் 1ல வரக்கூடிய டாபிக் எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ UGC நெட் பேப்பர் 1 இஸ் காமன் அண்ட் கம்பல்சரி ஃபார் எவ்ரி கேண்டிடேட். ஆனா நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ல உங்களுடைய இதுலயே நீங்க எழுதுற 100 கொஸ்டின்லயே நீங்க உங்களுடைய டாப் லெவல்ல வந்துட்டிய, உங்க கட் ஆஃப் குறைஞ்சுதான் இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னன்னா பேப்பர் 1ல மினிமம் மார்க் எடுத்தா தான் பேப்பர் 2க்கு போக முடியும். 18 கொஸ்டின் அதை அடிச்சா தான் போக முடியும். இப்ப அப்படி கிடையாது. 2 மார்க்கையும் அக்ரிகேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்க ஜென்ரல் பேப்பர் கம்பல்சரி எழுதி ஆகணும். எல்லாருக்கும் காமன் இது. ஸோ பேப்பரோட ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 வரும், அப்புறம் பேப்பர் 2 வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லாரும் எழுதணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஸோ இது எல்லாரும் எழுதக்கூடிய. ஆனா உங்க சப்ஜெக்ட்டுக்கு இதுல நிறைய தொடர்பு இருக்காது. ஆனா ஹையர் எஜுகேஷனுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய இதுல கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 பொறுத்தவரை ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, நீங்க என்னெல்லாம் கத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க இங்க சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட்டை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு நீடட் சப்ஜெக்ட் தான். சும்மா ஜெனரல் ஸ்டடிஸும் கொடுக்கல. ஏன் ஜெனரல் பேப்பர் கொடுக்குறாங்க? எங்க சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, சப்ஜெக்ட்லேயே நீங்க வெல்வெர்ஸ்டா இருக்கணும். பட் அதாவது வைடர் நாலேஜ், உலகளாவிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நாலேஜஸ் இருக்கணும். சரியா? ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வரணும்னா அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அந்த குவாலிட்டி எல்லாம் செக் பண்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது பேப்பர் 1ல இருக்கும். பேப்பர் 1 வில் வி ஹேவ் 50 கொஸ்டின்ஸ் ஒர்த் ஆஃப் 100 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் மார்க்கே. ஸோ 50 கொஸ்டினுக்கு அவங்களுக்கு மார்க் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டல் பேப்பர் 1 சிலபஸ் ஹஸ் பீன் 10 யூனிட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி 5 கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு ஃப்ரம் ஈச் யூனிட். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 50 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. சரியா?
இப்ப இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஹையர் எஜுகேஷனுக்கு ஒன்னு ரிலவெண்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க. யூனிட் 1 வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் ஒரு டீச்சர் வர்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். டீச்சர் அப்படின்ற வேர்டை வந்து பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது காமனா டீச்சர் தான். ஹையர் எஜுகேஷன் வந்தாலும் சரி, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் சரி. ஸோ ஹையர் எஜுகேஷன் வரும்போது அவங்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அதே மாதிரி வந்து ப்ரொஃபசர் அப்படின்னா அவங்கள கேட்டகரி பண்ணுவோம். சரியா? ரைட். அப்ப ஹெச்ஓடிஸ்ன்றது ஒரு சும்மா ஒரு பொறுப்பு தான். சரியா? அப்ப அதுக்கு ஒரு கேடர் கிடையாது. சரியா? ரைட். அப்ப டீச்சிங் ஆப்டிடியூட். அப்ப டீச்சிங் ஆப்டிடியூட் டீச்சிங்கை பத்தி உங்களுக்கு டீச்சிங் காம்பனன்ட், டீச்சிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், லேர்னர்ஸோட பிஹேவியர்ஸ் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து ஒரு கற்றல் டீச்சிங் அப்படின்றது த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய தகவல் பரிமாற்றத்தை நம்ம என்ன சொல்றோம்? டீச்சிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப டீச்சிங்ல மெயின் காம்பனன்ட் என்ன இருக்கணும்? டீச்சருக்கு என்னென்ன காம்பனன்ட் இருக்கணும்? டீச்சருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? அதை பத்தி கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்புறம் டீச்சிங் அந்த அந்த டீச்சர் கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய லேர்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன? அவங்களுக்கு எப்படி நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் எப்படி இருக்கு? எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அப்ப எப்படி எந்த லெவல் ஆஃப் டீச்சிங் நம்ம கத்துக் கொடுக்க போறோம்? மெமரி லெவல் டீச்சிங் கத்துக் கொடுக்க போறோமா? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கத்துக் கொடுக்க போறோமா? ரிஃப்ளெக்டிவ் லெவல் கத்துக் கொடுக்க போறோமா? அதெல்லாம் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். இதுக்கு ரெண்டுக்கு இடையில இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, கற்றல் சூழல். அப்ப கற்றல் சூழல் அப்படின்றது வகுப்பறையில நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் ஐசிடி டூல்ஸ்ல பின்னாடி வரும். ஐசிடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பின்னாடி வரும். அந்த டூல்ஸ் இங்க எப்படி பயன்படுத்துறியா? டீச்சர் வந்து ஒரு எஃபெக்டிவான டீச்சிங் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவுட்கம் பேஸ்ட் நாலேஜ் கொடுக்குறியா அப்படின்றத இங்க கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயமும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட். இது வந்து ஹையர் எஜுகேஷன் மட்டும் இல்ல, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தேவைப்படும். ஸோ ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் காம்பனண்டா வச்சிருக்காங்க. அடுத்து செகண்ட் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். ஸோ ஹையர் எஜுகேஷன் இப்ப மெயினாவே ரிசர்ச் தான். இனிமே இன் ஃபியூச்சர்ல வந்து சில பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச்சுன்னு சில பல்கலைக்கழகம் வரப்போகுது. நீங்க அங்க ரிசர்ச் மட்டும் தான் பண்ண முடியும். அங்க வந்து ஒரு பிஜி லெவல்லையோ பல்கலைக்கழகம்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி லெவல்ல கோர்சஸ் நடத்துவாங்க. எம்ஃபில் லெவல்ல அது இப்ப கிடையாது. பிஹெச்டி லெவல்ல நடத்துவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து ரிசர்ச்சுன்னு தனி பல்கலைக்கழகங்கள் வரப்போகுது. இனிமே எதிர்காலத்துல ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ்னே வரப்போகுது. ஸோ ரிசர்ச் தான் இங்க மெயின் காம்பனன்ட். இங்க ஆய்வு தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆய்வுனா என்ன? ஆய்வை எப்படி பண்ணணும்? எப்படி ப்ரொபோசல் ரெடி பண்ணணும்? எப்படி ஸ்னாப்சிஸ் ரெடி பண்ணணும்? எப்படி அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணணும்? எப்படி பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும்? ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்ன? டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்படி பண்ண போறோம்? பிலாசபிக்கல் ரிசர்ச் எப்படி பண்ண போறோம்? கம்பேரிட்டிவ் ரிசர்ச் ஸ்டடிஸ் எப்படி பண்ண போறோம்? இத மாதிரி அனலிட்டிக்கல் ரிசர்ச் எப்படி பண்ண போறோம்? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் எப்படி பண்ண போறோம்? இதெல்லாமே நீங்க படிக்க போறீங்க. ஸோ அந்த ரிசர்ச் அதை எப்படி எடுக்க போறீங்க? எப்படி தீசிஸ் ஃபார்மேட் எப்படி பண்ண போறோம்? எப்படி வந்து ரெஃபரன்ஸ் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஸோ இன்னைக்கு ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் நிறைய இருக்கு. அதுல ஏபிஎஸ் ஸ்டைல் எப்படி எழுத போறோம்? சிகாகோ மெத்தட்ல எப்படி ரெஃபரன்ஸ் எழுத போறோம்? ஃபுட்நோட்னா என்ன? பிப்ளியோகிராஃபினா என்ன? இதெல்லாம் தெளிவா இங்க படிக்க போறோம். மெத்தடாலஜி என்ன? கன்க்ளூஷன் எப்படி எழுதணும்? ஸோ எல்லா விஷயமே எங்க படிக்க போறோம்? ரிசர்ச் ஆப்டிடியூட். ஸோ அது சம்பந்தமான டாபிக்கும் கொடுக்கும். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது என்னன்னா இங்க வந்து டெஸ்டிங் ஆஃப் நாலேஜ். உங்களுடைய இந்த தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தளவு எதை உங்களை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் கீழே சில கொஸ்டின் நீங்க அந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண இது வந்து காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து இதை எதை இங்க டெஸ்ட் பண்ண அவங்க விரும்புறாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல வந்து மோஸ்ட்லி டீச்சிங் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்ப அந்த இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கா? உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்தா அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்க சரியா உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? உங்களுக்கு நடத்த முடியுதா? அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டிவ்ல மொழியியல அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணக்கூடியதான் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து கம்யூனிகேஷன் அப்படிதான். ஒரு டீச்சர் எப்படின்னா எஃபெக்ட் அதாவது அவருக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா அந்த தகவலை எல்லாருக்கும் எந்த மாணவனுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ்ல இருக்கானோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியுமா? மீடியம் லேர்னர்ஸ்னா எப்படி? எலைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு எப்படி சொல்லித் தரணுன்ற அந்த கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ கம்யூனிகேஷன்ல நிறைய ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய அந்த கம்யூனிகேஷனுக்குள்ள டீப்பா நிறைய விஷயம். ஆனா சின்ன யூனிட் இருக்கிறதுலே இந்த காம்ப்ரிஹென்ஷனும் கம்யூனிகேஷன் தான். ஆனா கம்யூனிகேஷனுக்குள்ள நிறைய டீப்பா கொஸ்டின்ஸ் நிறைய உள்ள போறாங்க. சரியா? அப்ப கம்யூனிகேஷன்ல நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்தளவு இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். சரியா? சார் எனக்கு வந்து நாங்க இந்த ஹிஸ்டரி படிச்சவங்க, பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சவங்க, இல்ல மற்ற சப்ஜெக்ட் லாங்குவேஜ் படிக்கிறவங்க எங்களுக்கு இந்த தமிழுக்கு எங்க மேத்தமெட்டிக்ஸ் எங்களுக்கு வராது அப்படின்னா ஓகே. இதுல 5 கொஸ்டின் தானே. நீங்க சப்ஜெக்ட்லயும் மற்ற இதுல இருக்கக்கூடிய இந்த 2 யூனிட் மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க தான் கொஞ்சம் சரியா எழுத முடியும். அதாவது 5வது யூனிட் 6வது யூனிட். ஏன்னா அது பியூர்லி என்னது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். அது மாதிரி லாஜிக்கல் ரீசனிங். அகர்வால் புக் நீங்க ரெஃபர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அந்த லாஜிக்கல் ரீசனிங் இதுகளுக்குலாம். இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் ஒரு கஷ்டமான இந்த 5வது யூனிட் 6வது யூனிட் மேத்தமெட்டிக் பேஸ் ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்ல, நான் இந்த 5வது யூனிட் 6வது யூனிட் என்னால கவனம் செலுத்த முடியல, பரவாயில்ல விட்டுருங்க. ஏன்னா அதுல 10 மார்க் தான் நம்மளுக்கு போகும்.
மீத இருக்கக்கூடிய 8 யூனிட்லயே நான் அதையும் நல்லா ப்ரிப்பரேஷன் போட்டோ எடுத்துட்டேன்னா அதுல உள்ள கொஸ்டின் ஃபுல்லா அட்டன் பண்ணா சரியா. மினிமம் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்ல எங்க போயிருவோம் அப்படின்னா ஜேஆர்எஃப் இதுக்கெல்லாம் உள்ள போயிருவோம். இந்த 2 யூனிட் ஜேஆர்எஃப் வாங்குறவங்க கொஞ்சம் நல்லா எஃபோர்ட். அடுத்து பார்த்தோன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படியே தான் மேத்தமெட்டிக் பேஸ் தான். 5, 6, 7 3மே மேத்தமெட்டிக்கல் பேஸ் தான். டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்றது ஒரு பை சார்ட்டோ இல்ல வந்து ஒரு ஹிஸ்டோகிராமோ இல்ல ஒரு பாலிகனோ அதை கொடுத்துட்டு அதுல இருந்து கீழே அந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்க டேட்டாவுக்கு அந்த படத்துல கொடுத்துருக்க டேட்டாவுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் போட்டு நம்ம அதுல வந்து எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுல நம்ம அட்டன் பண்றோம். ஸோ இது 3 மேத்தமெட்டிக்கல் பேஸ் வரும். அடுத்து பார்த்தோம்னா நான் மேத்தமெட்டிக்கல் பேஸ் வராதவங்களே நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல வரவங்களா இந்த சப்ஜெக்ட் நீங்க ஒமிட் பண்ணிடுங்க, தேவையில்லை. ஒமிட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னா நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மட்டும் விருப்பப்படுறோம். ஜேஆர்எஃப் வர்றவங்க நீங்க படிக்கணும். அப்படின்னா மார்க்கை நம்ம ஹைக் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8வது யூனிட் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ஐசிடி டூல் தான். ஹையர் எஜுகேஷனா இருந்தாலும் சரி ஸ்கூல் எஜுகேஷனா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வருது. ஸோ வித்தவுட் ஐசிடி டூல்ஸ் இல்லாம நம்ம கொண்டு போக முடியாது. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதை பொறுத்தளவு ரொம்ப டீப்பா நம்ம படிச்சுக்கணும். இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், மெமரி ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். நிறைய விஷயங்களை மனசுல வச்சுட்டு நம்ம எக்ஸாமினேஷன்ல போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய மெமரி ஓரியன்ட் டாபிக் தான் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல். இதுல வந்து சஸ்டைனபிள் கோல், எஜுகேஷனல் ஓரியன்ட் இருக்கக்கூடிய இந்த கோல்ஸ், சஸ்டைனபிள் கோல்ஸ் இதெல்லாம் நம்ம தெளிவாவே இதுல கொடுத்துருக்காங்க பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ல. அடுத்து 10th யூனிட் பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இப்போ எப்படி இருக்கு, இப்போ எக்ஸாம்ல பார்த்தோன்னா என்ன யூஜிசினா என்ன, அதே மாதிரி வந்து ஹையர் பாடிஸ்ல வந்து இருக்கக்கூடிய இதுல பல்கலைக்கழகங்கள் எப்படி செயல்படுறாங்க, அதே மாதிரி பழைய பல்கலைக்கழகங்கள் நம்மளுடைய பழைய பல்கலைக்கழகம் தான் எப்படி இருந்தாங்க, அடுத்த ஹையர் எஜுகேஷனுடைய சிஸ்டம்ஸ்ல வந்து எப்படி அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்னது இந்த 10 யூனிட்டுமே ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடியது. எல்லாரும் எழுதும், எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறவங்களும் எழுதும். ஸோ இப்போ நான் வந்து இது வரைக்கும் வந்து எல்லா சப்ஜெக்டும் உள்ளவங்க நீங்க லிசன் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒருவேளை இன்கேஸ் நீங்க இந்த சப்ஜெக்ட் தொடர்புடைய ஏதாவது எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து ஆப்லயே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே நாங்க வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இன்கேஸ் இதுல கிளாஸ் ஜாயின் பண்றோம்னு நீங்க நினைச்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இதுல டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த நம்பர் கொடுத்துருப்போம். அவங்கள நீங்க தொலைபேசியில் தொடர்ந்து இந்த பேப்பர் 1க்கு மட்டும் நான் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு அப்படின்னா நீங்க எது ஆன்லைனோட ஜாயின் பண்ண தேவையில்லை. ஆப்லயே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 24x7 எந்த நேரமும் 24 மணி நேரமும் வீட்டுல இருந்தே நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா நீங்க டெஸ்ட் பேப்பர் எழுதலாம், வீடியோ கண்டென்ட் கேட்கலாம், அதை கேட்டுட்டு டெஸ்ட் பேப்பர் போடலாம். எல்லாமே நீங்க வீட்டுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ எல்லா விஷயமே அதுக்குள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதக்கூடியவங்க நீங்க ஆப் மூலமா நீங்க வந்து மினிமம் காஸ்ட், ரொம்ப மினிமம் காஸ்ட், இது வந்து சர்வீஸா தான் நாங்கள் பண்றோம். ஸோ மினிமம் காஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து நீங்க அது அந்த ஆப்புக்கான ரெண்டலும் ரிசோர்ஸ் பர்சனுக்கான மினிமம் காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த இதுக்கு நாங்கள் காசு வாங்குவோம். எதுவுமே வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா ஏர்னிங் பர்பஸ் கிடையாது. எப்படியா இருந்தாலும் ரிசோர்ஸ் பர்சன் ஒருத்தவங்க வந்து வெவ்வேறு கேட்டகரியில வந்து எடுக்கணும். எல்லாருமே குவாலிஃபைட் பண்ணவங்க தான் வந்து எடுக்க வைக்கிறோம். தரமானவங்க எடுக்க வைக்கிறாங்க. சில சென்டர்ஸ் மாதிரிக்கு ஏதாவது 1, 2 யூடியூப்ல மட்டும் நல்லா போட்டுட்டு உள்ள குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்காது. ஆனா குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டோட இதை சரியா. அதனால இதை நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம் ஆன்லைன்ல. ஸோ அதனுடைய நம்பர்ஸ் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பர்ஸ் நீங்க பார்த்தோன்னே அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு நீங்க எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க பின்னாடி உள்ள நம்பர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம் யூடியூப்ல. அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி இதுல நீங்க ஜாயின் பண்ணி வீட்டுல இருந்தே நீங்க படிக்கலாம். அப்பப்போ அப்டேஷன் ஆகக்கூடியதை நீங்க கன்டினியூவா வந்து அதில் அப்டேஷன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ரெகுலரா நீங்க வீட்டில் உட்காந்து நோட்ஸ் எடுத்து படிச்சாவே போதும். இந்த பேப்பர்ல குறைஞ்சபட்சம் 35 மார்க் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். அதாவது 35 வரைக்கும் 40 மார்க் கிடையாது, 35 கொஸ்டின் வரைக்கும் நீங்க அடிக்க முடியும். 35 கொஸ்டின் வரைக்கும் உங்களை கண்டிப்பா இந்த பேப்பர் 1ல நாங்க அடிக்க வைப்போம், உறுதியா சொல்லுவோம். ஆனா எங்களுடைய மெட்டீரியல்ஸ், எங்களுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா அடிச்சுக்குவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 சப்ஜெக்ட்டுக்கு நாங்க வந்து செகண்ட் பேப்பருக்கு நாங்க ஆஃபர் பண்றோம். இதே ஆப்ல வந்து 2 பேப்பருக்கு நாங்க ஆஃபர் கொடுக்குறோம். ஒரு பேப்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிசிக்கல் எஜுகேஷன், இன்னொரு பேப்பர் யோகா. யோகா எழுதக்கூடியவங்களும் சரி, பிசிக்கல் எஜுகேஷன் எழுதக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நாங்க ஆப்ல ஆஃபர் கொடுக்குறோம். பேப்பர் 1 and 2 2 கம்பைண்டா உள்ள இருக்கும். அதே மாதிரிக்கே அப்பப்ப புதுசா எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உள்ள அப்லோடர்ல இருக்கும். அதே மாதிரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 பொறுத்தளவு யோகா சப்ஜெக்ட்டுக்கு என்டிஏ எக்ஸாமினேஷன், அதாவது வந்து இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதக்கூடியவங்க அவங்க பேப்பர் 1 and பேப்பர் 2 ரெண்டும் கம்பைண்டா நீங்க ஆப் வழியா நீங்க உள்ள கிளாஸஸ் பார்த்துக்கலாம். உள்ள கிளாஸஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள ஆப்ல
உங்களுக்கு அவைலபிலிட்டி இன்க்ளூடிங் மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே உள்ள ஆப்ல கொடுத்துருவாங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ நான் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் மட்டும் நான் இங்கே டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். யோகாவை பொறுத்தளவு உங்களுடைய நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றவங்க நீங்க உங்க சப்ஜெக்ட் சொல்லிட்டு அவங்க இது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்தளவு நம்மளுக்கு மெயினா பார்த்தோம் அப்படின்னா, நான் குறிப்பா என்ன சொல்றேன் அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா வந்து முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்பல இருக்கும்போது அதாவது செகண்ட் இயர் வந்துட்டீங்கன்னாவே நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்பவே இந்த கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணி 2 வருஷம் கூட கண்டினியூவா நீங்க படிக்கலாம். இந்த ஆப்லயே நீங்க கண்டினியூவா 2 வருஷம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். செட் நெட் எக்ஸாமினேஷன் எழுதுற எல்லா கடைசி வரைக்கும் நீங்க உள்ள இருக்கலாம். அப்பப்ப என்னென்ன அப்டேஷன் இருக்கோ எல்லாமே உள்ள ஆப்புக்குள்ள வரும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நான் சொல்றேன். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதுக்கு உள்ள சேர்ந்தி அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸையும் நீங்க இங்க வீடியோ கண்டாவும் உள்ள பார்த்துட்டு நீங்க எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். எதிர்காலத்துல வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே, அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன்ல வரக்கூடிய பேஸ் பண்ணி இப்ப எக்ஸாம்ல பார்த்தோன்னா நெட் எக்ஸாமினேஷன் சிலபஸ் தான் ஹையர் எஜுகேஷன்ல நீங்க காலேஜுக்கு வரக்கூடியவங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எழுதக்கூடியவங்களோ இல்ல பிசிக்கல் டேரக்டர் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சிலபஸே இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2000 சில்லற போஸ்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்ல பார்த்தோன்னா மெஜாரிட்டி போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுலதான் இந்த சப்ஜெக்ட்ல தான் பிசிக்கல் எஜுகேஷன் எழுதக்கூடியவங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா போறவங்க இந்த சப்ஜெக்ட் தான் எழுத போறாங்க. அதனால அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எழுதக்கூடியவங்களும் நீங்க இந்த டெஸ்ட் பேப்பர் இந்த பேப்பர்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்ல, செட் எக்ஸாமினேஷனையும் அடுத்து வரக்கூடிய செட் எக்ஸாமினேஷன் விரைவில் கால்பார் பண்ணணும் தொடக்கத்துல சொன்னேன். அதே எக்ஸாமினேஷனை நீங்க விரைவாகவே எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்காக இப்பல இருந்து நீங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுப்பா. இந்த என்டி எக்ஸாமினேஷன், செட் எக்ஸாமினேஷன்லாம் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன். எடுத்தவொடனே பாஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒரு ஆண்டு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜேஆர்எஃப் கிளியரன்ஸ் பண்ணிடலாம். இப்ப எங்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தோன்னா லாங் டேர்மா இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு ஆண்டு இந்த அளவுல டிராவல் பண்ணக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லா எக்ஸாமினேஷனுமே குவாலிஃபை பண்றாங்க. ஒரு எக்ஸாமினேஷன் இல்ல, என்ன எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் டிஎன்பிசி நடத்தலாம் சரி, டிஆர்பி நடத்தலாம் சரி, எல்லா எக்ஸாம் குவாலிஃபை பண்ண அளவுக்கு தான் ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டுக்குள்ள நீங்க உள்ள வந்து ஒரு லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணும். ஸோ இதுல வந்து 10 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே இந்த ஒவ்வொரு சிலபஸனுடைய ஒவ்வொரு டாபிக் ஓவர்வியூ, ஒவ்வொரு சிலபஸனுடைய ஓவர்வியூ எல்லாமே உங்களுக்கு ஆப்புக்குள்ள இருக்கு. தொடக்கத்துல ஆப்ல நிறைய இப்ப இதுல நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஒரு 60% நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணி அப்படின்னா நாளைக்கே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடும். பேப்பர் 1 and 2 பொறுத்தளவு நீங்க கண்டினியூவா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கும் டைம் தேவையே கிடையாது. அதுக்கடுத்து புதுசா என்னென்ன வேகன்சி இருக்கோ வேகன்சி அப்லோடர் ஆகும். புது ரிசோர்ஸ் பர்சன் எடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்லோடர் ஆகும். அதுக்கு பின்னாடி வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள அப்லோடர் ஆகிட்டு இருக்கும். ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், நல்ல ரிசோர்சஸ் எடுக்கக்கூடிய ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க லாங் டேர்ம் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்ம் டிராவல் பண்ணா நீங்க ஹையர் ஜேஆர்எஃப் வரைக்கும் மட்டும் இல்ல, நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்றது இல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுமே நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இது. அதே மாதிரிக்கு வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனை உங்களால ஜெயிக்க முடியும். ஓகே, இதுல என்ன யூனிட் இருக்கு? விசுவல் எஜுகேஷன், டெவலப்மெண்ட், growth அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இது வந்து யூனிட் 1ல கொடுத்தாங்க. யூனிட் 2 பொறுத்தளவு எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன்ஸ். இது எக்ஸசைஸ் பிசியாலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தோன்னா தேர்ட் யூனிட் பொறுத்தளவு கின்சியாலஜி, பயோமெக்கானிக் அண்ட் மோஷன் அப்படின்றது. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து 4th யூனிட், பியூர்லி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி தான் கொடுத்துருக்காங்க. 5th யூனிட் பொறுத்தளவு டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன் இன் பிசிக்கல் எஜுகேஷன் எப்ப தொடங்குது அப்படின்னா, அது குறிப்பா தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து 1920ல 1920ல அச்சுச்சி பக் அப்படின்றது சென்னையில ஒய்எம்சி அப்படின்ற இதை தொடங்குறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் தொடங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் இந்தியாவுக்கு. அதுக்கு பின்னாடி தான் எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய குவாலியரா இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு பின்னாடி வந்ததுதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6th யூனிட் 6 வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் யூனிட் இருக்கு. அடுத்த 7th யூனிட் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இன் மெத்தட்ஸ். அடுத்து 8வது யூனிட் வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன். டெஸ்ட் 9ல பார்த்தோன்னா டெஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். இது வந்து பியூர்லி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் யூனிட்னு சொல்லலாம், ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் யூனிட் சொல்லலாம். அடுத்து 10வது யூனிட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த 10 யூனிட்டையும் பொறுத்தளவு நீங்க என்டி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு அவ்வளவு, அதாவது வந்து 6 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்துறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச செட் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்குள்ள உள்ள போகல. 2 பேட்டர்னுக்குள்ள அவங்க முடிச்சுட்டாங்க. அதாவது ஒன்னு டைரக்ட் கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க, அப்புறம் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம் அப்படின்னா 6 விதமான டைப்ல வந்து உங்களுக்கு நெட்ல நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்பேன். டைரக்ட் கொஸ்டின் நிறைய கேட்கணும். மேட்ச் தி ஃபாலோயிங், ரீசனிங், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்து அசர்டைன் கொடுத்து அதனுடைய அசர்டைனை வந்து எவால்வேட் பண்ணி 1 2 ரைட்டு, அதே மாதிரி ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் லாஜிக்கலா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனா மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன் ஒரு சென்டர்ல சேர்ந்து நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க குவாலிஃபை பண்ண முடியும். என்டிஏ பொறுத்தளவு நார்மலா நீங்க உட்காந்து போனீங்க அப்படின்னா ஒரு அதிகமான டைம் எடுக்கும் பாஸ் பண்றதுக்கு. பாஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, பாஸ் பண்ணலாம்.
பட் வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா டெஸ்ட் யூனிட் வைஸா டாபிக் கவர் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ல உறுதியா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ டிசம்பர்ல எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கும் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய செட் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தமிழ்நாடு டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க இந்த எக்ஸாமினேஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால வந்து இதுல ஜாயின் பண்ணலாம். அதுக்கடுத்து யோகா சப்ஜெக்ட்ல இருக்கவங்க, நீங்க என்டிஏல எழுதுறவங்க மட்டும் யோகா உள்ளவங்க, அது செட் எக்ஸாமினேஷன்ல கிடையாது, என்டிஏல மட்டும் தான் இருக்குது. அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கக்கூடியவங்க நீங்க இந்த தொடர்பு என்ன கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து லேர்னிங் த்ரூ இது வந்து ஏசிசி ஆப் அப்படின்றது லேர்னிங் த்ரூ தி ஏசிசி ஆப் வந்து 24x7 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் 7 நாளும் 24 மணி நேரம் நீங்க படிச்சுட்டே இருக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லா பேப்பரும் படிக்கக்கூடியவங்க, எல்லா பேப்பரும் எழுதக்கூடியவங்க, நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 8903596390 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க தகவல், நாங்க இந்த மாதிரி என்டிஏ ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் படிக்கிறோம், பேப்பர் 1 மட்டும், இல்ல பேப்பர் 1 பேப்பர் 2 வந்துட்டு அப்படின்னா விசுவலைசேஷன் படிக்கலாம், யோகா படிக்கலாம் அப்படின்றத நீங்க அதுல உங்களுக்கு என்ன பண்ணணும், பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணி நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏசிசி நம்பர் வந்து 8903596390 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்கலாம், வாட்ஸ்அப்ல நீங்க தகவல் மட்டும் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்ன தகவல் கேட்டுக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 6374781652 6374 781652 சரியா, 52 6374781652. மறுபடியும் சொல்றேன், 6374781652 எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னா, நீங்க அதாவது 2 கேட்டகரியா இருக்கு. டிசம்பர் மட்டும் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல நான் வந்து லாங் டேர்மா நான் பாஸ் பண்ற வரைக்கும் உள்ள ஆப்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு விதமா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த எந்த விதத்தில் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெளிவாவே வந்து இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நீங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய அட்வான்ஸ் வருகின்ற யுஜிசி நெட் 2025 தேர்விலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை நான் நிறைவு செய்றேன். வேற எது டவுட் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஏசிசியினுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தகவல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.